நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தேவன் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்ல ஒரு வார்த்தை தான் என்னன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காது இருப்பாய் அப்படிங்கிறார். ஆனா நிறைய நேரம் நம்ம சொல்லலாம், நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், நீ இப்படி சொல்ற, தேவன் வந்து நம்மளுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கதான் செஞ்சிருக்கிறாரு, ஆனா ஃபுல்லா கடன்ல தான் இருக்கேன், 50,000 கடன் கட்டுறேன், 1,00,000 கடன் கட்டுறேன், கடன்கார வீட்டு வாசல் வந்து நிக்கிறான், தொல்லை பண்றான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா பைபிள்லயே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு பிரியமா இருந்த ஒரு குடும்பம் தான் மார்த்தாள், மரியாள், லாசரு இவங்க குடும்பம். ஆனா அப்படிப்பட்ட பிரியமா இருந்த குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு மரணம் நேரிட்டுச்சு. ஆனா தேவன் அதுக்கு முன்னால அவங்க இறக்குறதுக்கு முன்னால தேவன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தேவனுடைய குமாரனும் இதுல இருந்து மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா இயேசு வர்றதுக்கு டிலே பண்ணதுனால லாசரை மறிச்சிட்டான், அடக்கமும் பண்ணியாச்சு. 4 நாள் கழிச்சு இயேசு வராரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு வராரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படிங்கிறாரு. கல்ல புரட்டி போடுங்கிறாரு. மரியாள் சொல்றா, 4 நாள் ஆயிடுச்சு நாருமே அப்படிங்கிறா. அப்போ அவளுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா இயேசு என்ன பண்றாரு, கல்ல பரட்ட சொல்றாரு. கல்ல பரட்டினதுக்கு அப்புறம் இயேசு ஒரு ஜபம் பண்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்ததுனால உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுப்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அங்க ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, லாசருவே வெளியே வா அப்படிங்கிறாரு. சொன்ன மாத்திரத்துல அவன் வெளியே வந்தான். தேவன் இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம், ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா சம்பவம் நடந்துக்கலாம். கடன் வாங்கியிருப்பீங்க, உங்க பிசினஸ் லாஸ்ல இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அதுல இருந்து தேவன் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஒரு விஷயம் இருக்குமே தவிர நீங்க கீழே விழுந்து போறது தேவனுடைய சித்தம் இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் இது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன நன்மை செஞ்சிருக்கிறாரோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. இருக்க வீடு கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு இவ்வளவு நாள் எனக்கு ஜீவன் கொடுத்தீங்களே எனக்கு நன்றி, இந்த நாளை காண செய்ததுக்காக நன்றி அப்படின்னு என்னென்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி சொன்ன மாத்திரத்துல இயேசு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். இயேசுவின் நாமத்தினால இந்த கடன் மாறுவதாக சொல்லுங்க. அந்த செகண்ட்ல தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாரு. சீக்கிரத்துல அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பாரு. இயேசுவின் நாமத்தினால கடன் இல்லாத வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னையில இருந்து உங்க சம்பளத்துல இருந்து ஒரு 1000 மடங்கு அதிகமா, உங்க வருமானத்துல இருந்து ஒரு 1000 மடங்கு அதிகமா, இப்போ இருக்கிற உங்களோட ஆசீர்வாதத்துல இருந்து 1000 மடங்கு அதிகமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.